Hello friends, welcome to Kritika's cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரேஷன் கோதுமையை வாங்குனதுல இருந்து அதோட எதை சேர்த்து அரைக்கணும், எப்படி அரைக்கணும், அந்த கோதுமை மாவுல இருந்து சப்பாத்தி எப்படி சுடுறது, மாவு எப்படி பிசைறதுல இருந்து full and full வீடியோவை மேக் பண்ணி போட்டுருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு 10 கிலோ அளவுக்கு ரேஷன் கோதுமை எடுத்துர்க்கேன். அத ஒரு பெரிய பிளாஸ்டிக் டப்ல சேர்த்திருக்கேன். கோதுமை மொத்தமும் முழுவி போற அளவுக்கு தண்ணியை சேர்த்திருக்கேன். கையை விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டமேனிக்கு கோதுமையை கழுவிக்கலாம். அப்பதான் அது உள்ள மண்ணு தூசு மொத்தமும் கரைஞ்சி தண்ணில வந்துரும். கோதுமையை இதே போலவே 5 ல இருந்து 6 வாட்டிக்கு நல்லா தண்ணியை விட்டு கழுவிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா கோதுமையில இருக்கிற கல்லை எல்லாம் ஃபில்டர் பண்றதுக்காக மேலே இருக்கிற தண்ணியை மொத்தமும் வடிச்சு விட்டுட்டு அடுத்து கோதுமையை அலசின மேனிக்கு நான் வீடியோல காட்டுறத போல அலசி விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அலசின மாதிரி எடுக்கிற கோதுமையை இன்னொரு பாத்திரத்துல இல்ல இத மாதிரி பிளாஸ்டிக் டப்ல சேர்த்துக்கலாம். நான் வாங்கியிருக்கிற ரேஷன் கோதுமையில அவ்வளவா மண்ணு கல்லு தூசுலாம் எதுவும் இல்லங்க. சும்மா லைட்டா க்ளீன் பண்ணினா மட்டும் போதும். இப்போ பார்த்தோம்னா கோதுமையை நல்லா அலசி எடுத்துட்டோம். இதுல இருக்கிற அடியில இருக்கிற மண்ணெல்லாம் நான் வீடியோல கவர் பண்ண முடியல. அடியில இருக்கிற மண்ணுகள் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்ட பிறகு 2 ல இருந்து 3 வாட்டிக்கு கோதுமையை நல்லா அலசிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தோம்னா அலசிட்ட கோதுமையை பார்க்குறோம். கோதுமை அலச ஊத்திருக்கிற தண்ணி எவ்வளவு வெள்ளையா இருக்குன்னு பாருங்க. கோதுமை அந்த அளவுக்கு க்ளீனா இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம அலசி வச்சிருக்கிற கோதுமையில இருந்து தண்ணி மொத்தமும் ஃபில்டர் பண்ணிட்டு மொட்டை மாடிக்கு எடுத்துட்டு போயிட்டு காய வச்சிரலாம். ஒரு நாள் ஃபுல்லாவும் இந்த கோதுமையை நல்லா சூரிய வெளிச்சம் படுற மாதிரி இருக்கிற இடத்துல காய வச்சுக்கலாம். எட்டு மணி நேரம் காஞ்சதுக்கு அப்புறமா கோதுமை துளி ஈரம் இல்லாம பொடி பொடியா நல்லா காஞ்சி வந்துருச்சு. துளி ஈரம் கூட இல்ல பாருங்க. நான் கையில எடுத்து காட்டும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும். கோதுமை சூப்பரா காஞ்சிருச்சு. இப்போ இந்த கோதுமையை நம்ம மில்லுக்கு கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். அதிகமான அமௌண்ட்ல இருக்குன்றதால நான் 10 கிலோ கோதுமைக்கு 1 கிலோ அளவுக்கு வெள்ளை மூக்கல்லையை சேர்த்திருக்கேன். வெள்ளை மூக்கல்ல வந்து 5 கிலோ கோதுமைக்கு 1/2 கிலோவும் 10 கிலோ கோதுமைக்கு 1 கிலோவும் சேர்த்து அரைக்கும்போது சப்பாத்தி சாஃப்டாவே இருக்கும். இப்போ பார்த்தோம்னா கோதுமை மாவை அரைச்சிட்டு வந்துட்டோம். இந்த கோதுமை மாவு 6 ல இருந்து 8 மாசத்துக்கு ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். இத நம்ம ஒரு வாட்டி சலிச்சு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ரேஷன் கோதுமை மாவுல சப்பாத்தி எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். கோதுமை மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு மாவு ஃபுல்லாவும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி கையை விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை ஊத்தி மாவை சாஃப்ட்டா வர வரையும் கையை விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கோதுமை மாவுல சப்பாத்தி வரதுன்றது நம்ம கோதுமை மாவை பிசையிற பதத்தை பொறுத்து தாங்க இருக்கும். மாவு எந்த அளவுக்கு சாஃப்ட்டா பிசைறமோ அந்த அளவுக்கு சப்பாத்தியும் சாஃப்ட்டா இருக்கும். இப்போ பார்த்தோம்னா கோதுமை மாவை சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு விட்டுருக்கோம். வீடியோல காட்டுறது போல சப்பாத்தி மாவை அந்த அளவுக்கு சாஃப்ட்டா பிசைஞ்சிக்கணும். விரல் விட்டா உடனே இறங்குற அளவுக்கு பிசைஞ்சா போதும். அடுத்து மாவை 1/2 மணி நேரத்துக்கு ஊற விட போறோம். அதுக்கு மேலே காஞ்சிராம இருக்க கொஞ்சமா ஆயில் விட்டு நல்லா தடவி விட்டுக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னா மாவு இன்னுமே சாஃப்ட்டா இருக்கும். இப்போ இந்த மாவை வச்சு எப்படி சப்பாத்தி சுடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவை சின்ன சின்ன பால்ஸா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். கோதுமை மாவை குட்டி குட்டி மாவா டிவைட் பண்ணி எடுக்கும்போது நம்ம குலாப் ஜாம் மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி கையில அழுத்தம் கொடுத்து உருட்டி விட்டுக்கலாம். நான் வீடியோல காட்டுறது போல மாவை உருட்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தோம்னா மொத்த மாவையும் நம்ம உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவை சப்பாத்திக்கு திரட்டி எடுத்துக்கலாம்.
அதுக்கு முதல்ல சப்பாத்தி தேய்க்கிற கல் எடுத்துக்கலாம். அது மேலே கொஞ்சமாக மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் சப்பாத்தி ஒட்டாமல் வரும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சப்பாத்தி மாவை பொடி மாவோட கொஞ்சமாக லைட்டாக டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இதை ஏன் பண்ணுறோன்னா, நம்ம சப்பாத்தி சுடும்போது மேலே அதிகமாக மாவு இல்லாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக தொட்டு டஸ்ட் பண்ணி விட்டு சப்பாத்தியை தேய்ச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சப்பாத்தி தேய்ச்சாச்சு. சப்பாத்தி பார்த்தோம்னா இந்த அளவுக்கு மந்தமாக இருந்தால் போதும். நான் வீடியோவில் காட்டுறது போல் சப்பாத்தி இந்த அளவுக்கு மந்தமாக இருந்தால் போதும். மொத்த சப்பாத்தி மாவையும் இதே மாதிரி தட்டி விட்டுக்கலாம். அடுத்து இன்னொரு சின்ன டிப், நம்மளுக்கு சப்பாத்தி ரவுண்ட் ஷேப்லேயே வரலன்னா இந்த மாதிரி நார்மலாக சப்பாத்தி திரட்டுற மாதிரியே திரட்டி விட்டுக்கலாம். அடுத்து இந்த மாதிரியான ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியோ இல்லை ஏதாச்சும் ஒரு ரவுண்டான மூடியை வச்சு திரட்டி வச்சுருக்கிற சப்பாத்தி மேலே வச்சு கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்தோம்னா ரவுண்ட் ஷேப்பில் கட் ஆகிடும். எக்ஸஸாக இருக்கிற மாவை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு ரவுண்டான சப்பாத்தி வந்துருச்சு. இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அடுத்து சப்பாத்தி சுடுறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். கல் நல்லா சூடான பிறகு சப்பாத்தியை அது மேலே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். 2 நிமிஷம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் 2 நிமிஷம் விட்டு நல்லா சுட்டுக்கலாம். மேலே லைட்டாக ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா, இந்த ஸ்டேஜில் தோசை கரண்டியை வச்சு கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்தோம்னா சப்பாத்தி நல்லா உப்பி வரும். தோசை கரண்டியில் அழுத்தம் கொடுக்கறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு கூட சப்பாத்தி மேலே அழுத்தம் கொடுத்து சப்பாத்தியை புஃப்னு வர வைக்கலாம். சப்பாத்தி 2 பக்கமும் வெந்த பிறகு லைட்டாக ஒரு ப்ரஷில் ஆயில் தடவி இது மேலே க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் சப்பாத்தி ரஃப் ஆகாமல் சாஃப்டாகவே இருக்கும். அவ்வளோதாங்க, சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இந்த சப்பாத்தி மாவை வச்சு எப்படி ஃபுல்கா செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தோசைக்கல் சூடாக இருக்கும்போது ஆயில் எதுவும் ஸ்ப்ரெட் பண்ணாமல் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற சப்பாத்தி மாவை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு 2 பக்கமும் ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிற வரையும் 2 பக்கமும் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். நான் வீடியோவில் காட்டுறது போல் ஒரு ஃபுல்கா ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஸ்டவ்லேயே டேரெக்டாக கூட ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு சுடும்போது சப்பாத்தி இந்த மாதிரி உப்பி வரும். இவ்வளோதாங்க ஃபுல்கா ரெசிபி. ரேஷன் கோதுமையிலேயே நம்ம இந்த மாதிரி ஃபுல்கா கூட செஞ்சுக்கலாம். இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு, ஆயில் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஃபுல்கா ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பார்த்தோம்னா நம்ம செஞ்ச ஃபுல்காவை தான் காட்டிகிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா ஃபுல்கா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு. ஃபுல்கா நான் கையை வச்சு கிளிக்கும் போது சாஃப்டாக இருக்கிறதால கை வச்சதுமே புட்டுக்குது. அடுத்து சப்பாத்தியை பார்க்குறோம். சப்பாத்தியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ரேஷன் கோதுமையில் நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி கோதுமை மாவை அரைச்சி வந்தீங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டான சப்பாத்தியை கண்டிப்பாக நீங்களும் செய்யலாம். இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணி காட்டுறதும் சப்பாத்தி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ரேஷன் கோதுமையை வேஸ்ட் பண்ணாமல் நீங்களும் வாங்கி இந்த மாதிரியான சப்பாத்தியை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.